அனைவருக்கும் எஸ்பிபிடியின் வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐத்தாம்பட்டின்ற ஒரு வில்லேஜ் நம்ம எஸ்பிபிடியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் முன்னாடி இருக்குது. அந்த வில்லேஜில் தான் நம்ம இன்றைக்கி ஒரு குடும்பத்தை பார்க்க வந்திருக்கோம். என்னென்னா, அவர் இறந்து போயிட்டார். அவங்க வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு அவங்ககிட்ட இருக்காங்க. அவங்க பேர் நித்யா. அந்த பொண்ணு பேர் வந்து பார்த்திங்கன்னா சுவைனா, பையன் பேர் வந்து மோகினேஷ். அந்த ஃபேமிலியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க அவங்கள பற்றி பார்ப்போம். அவங்களே ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அவங்க ஃபேமிலியை பற்றி என்னென்ன கஷ்டங்கள் இருக்குது அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. எங்கள் பொண்ணு பேர் சுவினா, பையன் பேர் மோகினீஸு. எனக்கு 2 பிள்ளைங்க. எங்கள் வீட்டுக்காரர் இல்லை. அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஸ்டொமக் பெயின். ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு 3 ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். யாரும் ஒரு கரெக்டான ஒரு ரிசல்ட்டே சொல்லலை. இந்த ப்ராப்ளம் தான் அப்படின்னே சொல்லலை. ஒருத்தர் ஸ்டோனுன்னு சொன்னாங்க, ஒருத்தர் பிளட் அடைப்பு இருக்குதுன்னு சொன்னாங்க, கணையம் அழுகிடுச்சுன்னு சொன்னாங்க. யாரும் எந்த ரிப்போர்ட்டும் எனக்கு கரெக்டாகவே கொடுக்கல. அதனால் 2 லட்சம் கடை வாங்கி தான் செலவு பண்ணோம். அவர் இருந்து பார்க்கறதுக்கும் ஆள் இல்லை. சுந்தரம் ஹாஸ்பிட்டல், திருச்சி புத்தூர் 4 ரோட்டில், அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து டெத் ஆகிட்டார். அவங்க பாடியுமே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அமௌண்ட்டு கட்டாமல். நான் எல்லா அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இருந்தும் அவங்க அமௌண்ட்டு கட்டாமல் தரலன்னு திருப்பி 30,000 பணம் வாங்கிட்டு தான் எங்கள் வீட்டுக்கார் பாடியை எங்கள்கிட்ட கொடுத்தாங்க. அவர் இருந்தபோது எங்களுக்கு இந்த அளவு கஷ்டம் தெரியாது. பசங்களுக்கு எது வேணாலும் எங்களுக்கு தேவையானதை எல்லாமே அவர் செஞ்சு தருவார். அவர் இறந்ததுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குடும்பத்தை ரொம்ப ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசங்களுக்கு தேவையானது வாங்கி கொடுக்க முடியல. நல்ல ட்ரெஸ்ஸுங்களோ இல்லை எதுவும் நோட்டு புக்கு கேட்கட்டாலும் உடனே செஞ்சு தர முடியறதில்ல. எதுவும் தின்பண்டம் கேட்டாலும் டக்குன்னு செஞ்சு தர முடியறதில்ல, வாங்கி தர முடியறதில்ல. வீட்டுக்கும் எல்லாமே வாங்கிறதுக்கு ஒரு ஆள் சம்பாரித்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பீஸ் தான் அடிச்சிட்ருக்கேன். அதை அடித்து தினம் 200 ரூபாய்க்கு வேலை செஞ்சு குடும்பத்தை ரன் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் சொந்த காலிலே நின்று நான் பிள்ளைங்கள வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு யாரோட ஹெல்ப்பும் கிடையாது. நான் என் பொண்ணையும் பையனையும் நானாக கவர்மெண்ட் ஸ்கூலில், எங்கள் வீட்டுக்கார் இருக்கும்போது தனியார் ஸ்கூலில் படிக்க வச்சோம். அவர் இறந்ததுக்கப்புறம் என்னால் தனியார் ஸ்கூலில் படிக்க வைக்க முடியாத காரணத்தினால கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்க வச்சுட்டேன். நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூல் தான் 10th வரைக்கும். அதனால் என் பொண்ணும் பையனையும் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சுருக்கேன். என் பொண்ணு இந்த வருஷம் 6th முடிச்சிட்டாங்க. பையன் 3rd standard முடிச்சு 4th போகிறாங்க. உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான தேவைகள்லாம் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு வேலை தான் கரெக்டாக வேணும். வருமானம் பத்தலை. வீட்டிலருந்தே ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி வீட்டிலருந்தே ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. தினம் ஒரு 300 ரூபா வருமானத்தில் எனக்கு வேலை இருந்தாலே போதும். வேலை தான் எனக்கு இப்போ கரெக்டான வேலை இல்லை. மழை இல்லை, காட்டு வேலை வயல் வேலைக்கு போகிற மழை இல்லை. வேறு வேலை எதுவும் இல்லை. கம்பெனிங்களுக்கு வேலைக்கு கூப்பிட்றாங்க. பசங்களை விட்டுட்டு வேலைக்கு போக முடியாது. காலையில் போயிட்டு நைட்டு தான் வரணும். பசங்களை பார்த்துக்கிறனால கம்பெனி வேலைக்கு போக முடியாது. அதனால் வீட்டில் தான் இப்போ பீஸ் அடிச்சுட்டு சத்தான உணவு எதுவும் பசங்களுக்கு செஞ்சு தர முடியலை. மாதத்தில் ஒரு டைம் மட்டும்தான் பழம் இது மாதிரி சத்தான பொருளுங்கிறது மாதத்தில் ஒரு டைம் தான் செஞ்சு தர முடியும். ரெகுலராக அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் அரிசி சாப்பாடு தான். வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் இட்லி தோசை செஞ்சு தருவோம். சப்பாத்தி பூரி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. காய்கறிலாம் வந்து அவ்வளோக்கா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஏதோ கிடைக்கிறத வச்சு செஞ்சுட்டு போயிடுவோம். ரெகுலராக சந்தைக்கு போய் காய் வாங்குறதெல்லாம் கிடையாது. 2 வாரத்துக்கு ஒருக்க 3 வாரத்துக்கு ஒருக்க இருக்கிறத வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு போயிடுவோம். 200 ரூபா தான் கிடைக்கும் ஒரு நாளைக்கு. இல்லை ஒரு பீஸுக்கு 1 ரூபா. 200 பீஸ் தான் ஓட்ட முடியுது. 200 ரூபாய்க்கு தான் வேலை செய்ய முடியுது. பத்தலை. போதுமான வருமானம் இல்லை கால சூழ்நிலைக்கு. ஒரு கிட்டத்தட்ட 3 வருஷம் தான் அங்கே பொருள் தராங்க. சுண்டல், பாசிப்பருப்பு, சத்து மாவு, ஹார்லிக்ஸ் கொடுத்தாங்க, பேரிச்சம்பழம், இது மாதிரி நிறைய பொருளெல்லாம் அங்கேருந்து கொடுத்தாங்க. எஸ்பிபி தொண்டு நிறுவனத்தில் சத்து மாவு கஞ்சி வச்சு கொடுப்பேன். தேங்காய், வெல்லம் இது மாதிரி போட்டு. சுண்டல் நைட்டு ஊற வச்சு காலைல வேக வச்சு கொடுப்பேன். பருப்பெல்லாம் கடைஞ்சி கொடுத்துருக்கேன். வேக வச்சு தாளித்து கொடுப்போம். அங்கே முன்ன கொடுத்த பொருள் எல்லாமே கிட்டத்தட்ட 3 வருஷமாக சத்துள்ள பொருளாக கிடச்சிச்சு. இது மாதிரி நான் 3 வருஷமாக கொடுத்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது மாதிரி இன்னமும் என்ன மாதிரி கஷ்டப்படுற இன்னும் 100 குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். ரொம்ப நன்றி.